அதாவது இந்த ஊடகத்தை வச்சுட்டு சும்மானா ஒரு ஷார்ட் வீடியோ ஏதாவது ஒரு பொம்பளையை வச்சுட்டு இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக பேசுறதெல்லாம் தப்பு. 50 ஆண்டு திராவிட வரலாற்றில் அவ்வளோ அட்டனியம். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக ஆகட்டும், 50 ஆண்டை 50 நாளில் சரிப்படுத்த முடியுமா? இது என்ன முதல்வன் படமா? நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வித்தவுட் பர்மிஷன் 4000 கோடி. இந்த 4000 கோடி விசாரணை வச்சாலே மேயர் பிரியா வந்து 100% ஜெயிலுக்கு போயிடுவாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய வேட்டை. கிட்டத்தட்ட 15 வருஷம் கோட்டையை அந்த கேபி பார்க்லலாம் இன்றைக்கி அடித்து ஓட விட்டு ஜெயிலில் இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்கோசம் சில சமூக விரோதிகள், சில அரசு ஊழியர்கள், ஒரு சில அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக களம் இறங்கியிருக்காங்க. இன்றைக்கும் டிவிக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுகளை வந்து மதிக்கிறாங்க, அதை நான் பாராட்டுவேன். ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் எந்த இடத்துல போனாலும் உருப்பட மாட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு கல்வி உதவி செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி விட மாட்டாங்க. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ரெட் நூல் டேரிஸுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து டிவிக்கு ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ விஜய் வந்து இன்றைக்கி ஆட்சி உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அவரை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்றாங்க. என்ன சார், நீங்கள் வந்து டிவிக்கு ஆதரவாக இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரி, அதை பற்றி ஒரு ஷூட் போகலான்ட்டு நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பப்ளிக்குக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 50 ஆண்டு திராவிட வரலாற்றில் 50 ஆண்டு திராவிட வரலாற்றில் அவ்வளோ அட்டனியம். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக ஆகட்டும், 50 ஆண்டை 50 நாளில் சரிப்படுத்த முடியுமா? இது என்ன முதல்வன் படமா? இன்றைக்கி டிவிக்கு ஆட்சி, அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் கோசம் வேட்டை வந்து மிகப்பெரிய வேட்டை, உண்மையிலே பாராட்டக்கூடிய வேட்டை. அதேமாரி பார்த்திங்கன்னா வேறையாக்கு ஒரு சந்துக்கும் போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த ஊடகத்தை வச்சுட்டு சும்மானா ஒரு ஷார்ட் வீடியோ ஏதாவது ஒரு பொம்பளையை வச்சுட்டு இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக பேசுகிறதெல்லாம் தப்பு. இன்றைக்கி நம்ம சென்னையிலே எடுத்துக்கோங்க, நார்த் மெட்ராஸில் ஃபுல் ரைடு, கிட்டத்தட்ட 76 பேர் வியாபாரிங்க. அதாவது வாங்க வரவனை எப்பயுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிறதே அதுதான், விற்கிறவனை அரெஸ்ட் பண்ணிடணும். இன்றைக்கி வியாபாரம் விற்கக்கூடிய ஆட்களை இந்த அரசு அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு நம்ம ரெட் சில்லிட் போட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 15 வருஷம் கோட்டையை அந்த கேபி பார்க்லலாம் இன்றைக்கி அடித்து ஓட விட்டு ஜெயிலில் இருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். அதாவது ஒருத்தர் நல்லது செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எதிர்த்தரப்பாக விமர்சனம் கடுமையாக இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த சிங்கப்பெண்கள் வந்து இறங்கி இன்றைக்கி ஓரளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. எதுவுமே ஒன்றுமே ஒரே நாளில் முடிஞ்சிடன்ட்டு சொல்லக்கூடாது. இன்னொன்று நம்ம ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் தான் கரண்ட்டு போகுதுன்னு, இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் தேவையான எல்லா கரண்ட்டுமே இருக்குது. ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்கோசம் சில சமூக விரோதிகள், நீங்கள் பாருங்கள், கடந்த திராவிட ஆட்சியில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, எத்தனை நாள் ஆயிடுச்சு பூமியை தோண்டி கேபிளுங்க. இன்றைக்கி வந்து வெயில் காலத்தில் கரண்ட் அதிகமாக வலிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில சமூக விரோதிகள், அதனால தான் நான் சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகள் ஆட்சிக்கு எதிராக யார் நடந்தாலும் அவங்கள குண்டர் சட்டத்தில் போடணும். சில அரசு ஊழியர்கள், ஒரு சில அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக களம் இறங்கியிருக்காங்க அப்படின்றத நான் பதிவு பண்ணேன். ஆரம்பத்திலே நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்னா, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரணுன்ட்டு இன்றைக்கி மின்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் வேணுமுட்டே மக்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து 440 ஆக்கி விடுறது, வெடிக்க வைக்கிறது, சில இடத்துல கரண்ட்டை பிடுங்கிட்டு நைஸாக போயிடுறது, கேட்டால் ஃபால்ட் பண்ண வந்தேன்றது பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்க எந்த இபி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவங்க மீது குண்டர் சட்டம் போடணுன்ட்டு தான் நம்ம ஒன்று சொன்னோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கடந்த கால ஆட்சியில் மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டில் இருந்தது, அது தனியாருக்கு விட்டுட்டாங்க. தனியார் வந்து ஹேண்டிலிங் பண்ணிட்டாங்க. இப்போ தனியாருக்கு பார்த்திங்கன்னா அந்த திருட்டு கரண்ட்டுங்க நிறைய வந்து எங்கே பார்த்தாலும் போகிறதால ஒரு வீட்டு கரண்ட்டை ஒரு 30-40 வீடு கரண்ட்டு அதுலேருந்து எடுத்து போயிருக்காங்க. அதாவது மீட்ரு ஓடாத அளவுக்கு என்னால் நிரூபிக்க முடியும்.
அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல திருட்டு கரண்ட்டு எங்கே பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிறைய காவல் நிலையங்கள் காவல் நிலையங்கள் இந்த பூத்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இப்போ இப்போ நீங்கள் ஐநாவரம் சிக்னலாண்ட போனீங்கன்னா கூட ஒரு பூத்தில் ஏசிலாம் போட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி காவல் நிலையம் பூத்துங்களெல்லாம் எந்த மீட்டரும் கிடையாது. இப்போ அதிகப்படியான ஒரு பூத்துங்களெல்லாம் இருக்கிற காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, மின்சாரம் என்பது திருடப்பட்டிருக்கு. இன்னும் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஷோரூமுங்கள பெரிய பெரிய ஷோரூமுங்கள இபி சூப்பர்வைசருங்கள வச்சு, அதாவது ஷோரூமில் பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் வந்து ஏசி இருக்கணும். பெரிய பெரிய ஷோரூமில. அதில மீட்ரு ஓடாத மாரி ஒரு சில ஷோரூமில் நிறைய ஷோரூமில் பண்ணுறாங்க. இந்த ஈபிய பிடிக்கணுன்ட்டு சில ஸ்குவாடுங்க விஜிலன்ஸுங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதில்ல. முதல்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு வந்து திருடுனாங்கன்னா கரெக்டாக பிடிப்பாங்க. இப்போ அந்த மாரி விஷயம் இல்ல. ஏன்னா ஒரு எல்லாமே தனியாருக்கு தார வார்த்து குடுத்துருச்சு இந்த கவர்மெண்ட்டு. அதனால சில விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த ஆட்சிக்கு என்னெல்லாம் அவப்பேர் இருக்கணுமோ, அதுதான் நம்ம முதல் சொன்னோம். சார் இந்த மாரி ஒரு மழை காலத்தில இன்னும் அதிக பிரச்சனைய கிரியேட் பண்ண சில சமூக விரோதிகள் ரெடி ஆயிட்டாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இப்ப நீங்க வந்து நான் சொல்றேன், இப்ப கூட ரிப்பன் பில்டிங்கில இதுவரைக்கும் திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பில்டிங்க வெள்ளத்தில மூழ்கி இருந்தது. எங்கன்னா கேட்டேன்னா, நாங்க தான் எல்லாமே பண்றோம். நாங்க தான் மழைநீர் வடிகால் பண்ணோம். 4000 கோடி. இந்த 4000 கோடி விசாரணை வச்சாலே மேயர் பிரியா வந்து 100% ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நான் அடிச்சு சொல்றேன். இந்த 2 கமிஷனர் இதுக்கு முன்னாடி இந்த கமிஷனரும், ராதாகிருஷ்ணன் உள்பட நான் சொல்றேன். நெறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் பர்மிஷன். இந்த கழிப்பிடம், பொது கழிப்பிடம் கூட மாநகராட்சி சைட்லேருந்து ஃபுல்லா பக்காவா நீங்க எந்த இன்னைக்கு ஒரு 10 பொது கழிப்பிடம் போனீங்கன்னா, அதில 5 பராமரிப்பு இல்லாத இருக்காது. அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சியை நாசனம் பண்ணது மேயர் பிரியா. கார்ப்பரேஷனில் வந்து கனெக்டிவிட்டி பண்ணுறாங்களா பம்பிங் ஸ்டேஷன், இதெல்லாம் தயவு செய்து முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போனோம். இந்த பம்பிங் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துலலாம் இப்பயே கான்செப்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஆட்சிக்கு முழுக்க முழுக்க அவப்பேர் வரணுன்ட்டு. இப்போ 58வது வார்டு இப்போ லைட்டாக பெஞ்ச மழைக்கு சூளை ரோட்டில் நான் சொல்கிறது முரடீஸ் ராமலிங்க விலாஸ் ஹோட்டலாண்டெல்லாம் சாக்கடை தண்ணின்றது மேலே வந்துடுச்சு. அது வந்து ரொம்ப மெயின். அது வந்து ஜிஹெச்சுக்கு போகக்கூடிய லைனு. அந்த லைனில் குழப்படம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது தயவுசெய்து மேல் அதிகாரிங்க, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் ஜோன் 5 பேசன் பீச்சில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க தயவுசெய்து கேளுங்க. இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வரணுன்றதுக்கோசம் சூளை பஸ் ஸ்டாண்டாண்ட ஒரு பெரிய சாக்கடை இருக்குது. அந்த அகலபாதாள சாக்கடையில் அதிக அளவு குப்பை வந்து சேருது. இது வந்து அந்த லைன் வந்து மிகப்பெரிய லைனு. அது வந்து பிரிட்டிஷ் கால்வாய்ன்னுவாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, குறைஞ்சது இந்த பட்டாளம் எல்லா ஏரியா தண்ணி இங்கே கலக்கிற இடம். அந்த இடத்துல சமூக விரோதிகள், அதாவது சொல்கிறேன், அந்த இடத்துல நிறைய குப்பைங்களை சேர்த்து அந்த அந்த மழைநீர் வடிகாலாண்ட ஒரு இது பண்ணி பஸ் ஸ்டாண்டாண்டே இப்போ பெஞ்ச மழைக்கே நின்றுச்சு. ஸோ இந்த ஆட்சிக்கு என்னெல்லாம் அவப்பெயர் வரணும், என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எதிர்த்தரப்பினர் பண்ணுறாங்கன்றத நம்ம சொல்கிறோம். அது எந்த கட்சி பண்ணுறதெல்லாம் நம்ம சொல்லலை. அவப்பெயர் வரணும் அதுக்கோசம் சில பண்ணுறாங்க. குறிப்பாக நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் டிவிக்க வந்து கம்யூனிஸ்ட்டுகளை வந்து மதிக்கிறாங்க. அதை நான் பாராட்டுவேன். ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் எந்த இடத்துல போனாலும் உருப்பட மாட்டாங்க. இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட்டுகள் 64 எம்பி இருந்து, அதுக்கப்புறம் 34 இருந்து, அதுக்கப்புறம் 12 7 ஆகி ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளை நீங்கள் என்ன தான் நீங்கள் சேர்த்தாலும் அவங்களுடைய இப்போ பாருங்கள் ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 சீட்டு வச்சு உங்களுக்கு வெளியே இருந்து ஆதரவு தர சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ டிவிகே ஆட்சிக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க? ஞானசேகர் போராட்டம் பண்ணாங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் போராட்டம். ஒரு மாணவி விளாத்துக்குளம், திருச்சி விளாத்துக்குளம் கழிப்பிடம் போச்சு. அந்த குழந்தைய +1 +2 மாணவியை வந்து பண்ணாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? சரி, அதை விட்டுங்க. கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்தாங்க? 67 பேர் செத்தாங்க. அது க்ளீனாக திமுக கட்சிக்காரங்க ஒருத்தர் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் அது பண்ணாங்கன்ட்டாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த 5 வருஷத்தில் பள்ளி மாணவர்கள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? கிறிஸ்டின் ஸ்கூலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60,000க்கு மேலே. எந்த ஸ்கூல் வாசலில் நின்று எஸ்எஃப்ஐ போடுறான்னாங்க, டைஃபி போடுறான்னாங்க, சிபிஎம் போடுறான்னாங்க, சிபிஐ போனாங்க. 5 வருஷம் கோபாலபுரத்தில் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இப்போ எரிஞ்சிட்டு சிவாஜி கணேசன் செத்துட்டாரா அப்படின்னு
ஒரு கனவு கண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்டுகள் தேசத்தில் இருக்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் வரமாட்டாங்க. தீய சக்தியை எதிர்த்து போராட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விவசாயம் கடனை தள்ளுபடி சொல்லி டேட் ஒன்று சொல்லி போகிறாங்க. கடந்த 5 வருஷத்தில் எத்தனை ஆயிரம் விவசாய கடனை வந்து இந்த திமுக ஆட்சி ரத்து பண்ணிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொன்னேன். இந்த 10 வருஷத்தில் சிறுவர்கள் சிறுமிகள் திருப்பி சொல்லுவேன் 15,000 பேர் துன்புறுத்தல் பண்ணாங்க. அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சுதா? எங்கேயோ பாலஸ்தீனத்தில் குண்டு போடுறானா அதுக்கு போயிட்டு மவுண்ட் ரோடில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எங்கேயோ காஷ்மீர் ஆசிபா அதுக்கு போய் போராட முடியும் அந்த கம்யூனிஸ்ட்டுகள். இந்த கம்யூனிஸ்ட்டுகள் பார்த்திங்கனாலே எப்பயுமே வந்து கம்யூனிஸ்டுக்காரன் இருக்கிற இடம் உருப்படாது. நான் அடித்து சொல்லுவேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு கல்வி உதவி செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி விட மாட்டாங்க. ஆனால் அவங்கள போராட்டத்தில் தூண்டி மாணவர்களை களத்தில் நின்று அவங்களுக்கு முதல் குற்றப்பத்திரிகை வாங்கி தந்து கடைசி வரைக்கும் ஜோல்னா பேக்கை போட்டுக்கிட்டு இவங்க பின்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் தோழரேன்னு தோழன் சொல்லி முதலை குத்திட்டே இருப்பாங்க. நாம் தான் உஷாராக இருக்கணும். இதே தான் சொல்கிறேன். தமிழக முதல்வருக்கும் இந்த கம்யூனிஸ்டுடைய சவகாசம் என்பது வேண்டவே வேண்டாம். இவங்க வெளியே இருந்தாலும் கத்துவாங்க, உள்ளே இருந்தாங்க கத்துவாங்க. ஆனால் கத்துறது யாருக்காக பார்த்தீங்கன்னா நமக்காக இருக்காது. ஏற்கனவே நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு நீங்கள் இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து வெளியவே வந்துட்டேன் நீங்கள். அப்போது திட்டமிட்டு கம்யூனிஸ்ட்டுகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சீனாவில் இருக்கக்கூடிய அசம்பிளி தான். சீனாவிலேருந்து என்ன செய்யணுன்றதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. நம்ம ஊர் தொழிற்சாலைகள் இன்றைய வரைக்கும் கம்யூனிஸ்ட்டுகளால் எத்தனை தொழிற்சாலை மூடி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த ஆட்சி ரன் பண்ணணுன்னா முழுக்க இந்த பிரச்சனையெல்லாம் தனிப்பட்ட கவனம் முதலமைச்சர் செலுத்தணும். இந்த ஆட்சி இது பண்ணணுன்னா இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கணும். என்ன இருக்கும் 1 கோடி நம்ம சென்னையில் 1 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 8 கோடி மக்கள். அதில் 80 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காவல்துறையில் வேலை செய்யலாம். இன்றைக்கி காவல்துறையில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இருக்குது. காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது. அதே திராவிட ஆட்சியில் டாஸ்மார்க்கில் எடுத்துன்னு போய் பச்சை பசங்களை எடுத்துன்னு போயிட்டு வேலைக்கு வச்சாங்க, அதுவும் பணத்தை வாங்கிட்டு. ஸோ இந்த மாதிரி மீடியேட்டருங்களை வச்சுக்கின்னு ஒரு வேலையை டாஸ்மார்க்கில் வச்சு படித்த பசங்க அதுக்காக படித்தாங்க. காலேஜ் வரைக்கும் போயிட்டு டாஸ்மார்க்கில் 1848 கொடுங்க, மார்பிஎஸ் கொடுங்க, கிங்ஃபிஷர் பீர் கூலிங்காக கொடுங்க சொல்கிறதுக்காக நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சோம். ஆக தமிழர்களை வந்து இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கும் இந்த மாதிரி தான். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இவனுங்களுக்கும் தமிழ் கலாச்சாரக்கும் ஒன்றும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது. இவனுங்க தான் வானவில் கூட்டத்தை எடுத்துன்னு வந்து நம்ம கலாச்சாரத்தையே காமிச்சு உலக அரங்கத்தில் அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கலாச்சாரத்தை வந்து சீரழிக்கிறதுக்கு காமிச்சாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்க கூட்டத்தை கடுமையாக நம்ம எதிர்க்கணும். மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்களை எந்த காரணத்தை கொண்டும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேராதீங்க. மக்களும் வந்து சேரக்கூடாது. இதே தான் நான் முதலமைச்சர்கிட்டே சொல்கிறேன். உங்கள் ஆட்சியில் எந்தவித பொறுப்பும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கொடுக்கக்கூடாது. உங்கள் ஆட்சியை குறை சொல்கிறவங்க உங்கள் கூட இருக்கணும் அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லை. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா கூட இந்த டிவிக்கு ஆட்சியை குறை சொல்லக்கூடிய எல்லாருமே அப்படி தான். ஆக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் கவனத்தை செலுத்தணும். இனி மழை டைமில் அதிகப்படியான ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் பண்ணுவானுங்க. அது மட்டும் இல்லை, தண்ணி எங்கெல்லாம் தண்ணி இப்போ இருக்கோ அந்த தண்ணியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் பண்ணி அங்கங்கே வெள்ளம் இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா பல இடத்துல லேண்ட் கிராஃப்ட் நடந்திருக்கு. இதில் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் பார்க்கக்கூடாது. இந்த லேண்ட் கிராஃப்டை வந்து முறையான ஆவணம் இருக்கா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆவணத்தை சரி பார்க்கக்கூடிய அதிகாரிகளை போட்டு இந்த ஆவணத்தை எடுக்கணும். இதுதான் என்னுடைய சமூக ஆர்வலராக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் மீதான மிகப்பெரிய ஒரு ரீதியான துன்புறுத்தலுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நாளுக்கு நாள் அதிகமாகுது. டிவிக்கில் இருக்கவங்களும் சில பேர் மாற்றாங்கன்றப்போ அதில் தாமதம் பண்ணாமல் முதல் குற்றப்பத்திரிகை போட்டு யாராக இருந்தாலும் இந்த அரசு கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும்னு காமிக்கணும். அதுதான் ஒரு மெயின் பர்பஸில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பத்திரத்தாள் மோசடி, பத்திரம் பண்ணுற விஷயத்தில்
இந்த முத்திரைத்தாளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த இடத்துல புரோக்கர்ஸுங்க இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இன்னைக்கு கூட பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, இந்த டைமிங் ஆன்லைனில் போடுறாங்க. அந்த ஆன்லைனில் போட்டு அந்த லேண்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா டபுள் த ரேட்டு. என்னது நல்ல நாளில் பண்ணால் ஒரு ரேட்டு அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டில் ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்பயும் நடைமுறையில் அது இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும். ஒரு லீகல் ஆர் சர்டிஃபிகேட் வாங்க போயிட்டான் ஆன்லைனில் பதிவு பண்ணுறாங்க ஏழை எளிய மக்கள். வேணும்ட்டே அதை கேன்சல் பண்ணுறாங்க. திருப்பி 2வது அப்ளை பண்ணுறாங்க. திருப்பி கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸரை போய் பார்த்து காசு வாங்கின பிறகு தான் அது வந்து ஓகே பண்ணுறாங்க. அப்போ 2 வாட்டி கேன்சல் பண்ணவங்க எப்படி இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுத்தாங்கன்ற ஒரு இது பண்ணணும். இதுக்கு ஒரு வழக்கே போடணும். இந்த ரேஷன் கடையிலையும் இதே மாதிரி தான் இருக்குது. புது கார்டு வாங்குறவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் மாதாவரம் போயிட்டீங்க வச்சுங்களேன், க்ளீனாக அம்பத்தூர் சைடு, அதான் அம்பத்தூர் வந்து டிஎன் ஸ்டேஷனாண்ட போயிட்டிங்கன்னா, டிஎன் 10 அந்த ஸ்டேஷனாண்ட போனுங்க. இதுக்குன்னு புரோக்கருங்க ஒரு 20-30 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் நாங்கள் வைக்கிற ஒரு விஷயம். இந்த அரசுக்கு கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அரசு அலுவலகங்களில் எல்லா இடத்துலையும் புரோக்கரேஜஸ் இருக்காங்க. இது இந்த ஆட்சியை கெட்ட பேருக்கு உண்டாகும். ஒரு சாதாரண, நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கி சாதாரண ஒரு ஜேசி, டிசி, அதுக்கப்புறம் கமிஷனரு, எக்ஸ் டிஜிபி, ரிட்டையர்டு ஜிடிபிலாம் நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க தெரியுங்களா காவல்துறைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தக்கூடிய நபர்கள் மறைமுகமாக சமூக விரோத செயலுக்கு, ஒரு சில காவலர்களை தான் சொல்கிறேன், மறைமுகமாக சமூக விரோதிகள்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்காங்க. இப்படி பணம் வாங்கினவங்க எல்லாம் சொகுசாக வாழ்கிறாங்க. நம்மளும் வாழணுன்ட்டு தான் பண்ணுறாங்க. அதேமாரி சாதாரண ஒரு இரவு நேரத்தில் பெண்களுக்கு அதிகம் தொல்லை கொடுக்கறது ஒரு 10 மணிக்கு மேலேனா, அந்த இடத்துல ஒரு சில திருநங்கைகளும் தவறு செய்கிறாங்க. திருநங்கைகளும் ரீதியான உறவுக்கு ஒரு சில திருநங்கைகள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து நம்ம சாமி சிவானந்தன் சாலை அப்படியே வந்தீங்கன்னா இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, கத்தினல் ரோடு, நுங்கம்பாக்கம், திருமலை ரோடு, கோடம்பாக்கம் ஐ ரோடு, அப்புறம் இந்த லைலா காலேஜு இந்த சைடு அப்படியே பண்ணால் கோயம்பேடு பைபாஸு, இந்த மாதிரி இடத்துல ரீதியான உறவுக்கு இரவு நேரத்தில் நிறைய இளைஞர்கள் திருநங்கைங்கிட்ட போகிறாங்க. ஒரு சில திருநங்கைகள் இல்லைன்றப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற அப்பாவி பெண்களுக்கு இது தொல்லைன்றது காலங்காலமாக இருக்குது. நீங்கள் இந்த மூலக்கடை போயிட்டீங்க வச்சுங்களேன், மூலக்கடை தாண்டி அப்படி போகிறீங்கன்னா பெரியபாளையத்து சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கேஸாக ஃபைல் பண்ணி நிறைய பேரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ரெக்கார்டு இல்லாமல் பேசலை. இது சம்மந்தமாக பத்திரிக்கையிலையும் நம்ம கொடுத்து பத்திரிக்கையிலையும் வந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா கோயம்பேடு உள்ள அப்பாவி பெண்கள் ஊர்லேருந்து வராங்க. அவங்கக்கிட்ட சில வர்க்கம் பிடிச்ச ஆட்டோக்காரங்க, ஒரு சில ஆட்டோக்காரங்க சொல்கிறேன், என்னம்மா போகலாமா, வரியான்னு டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, ஏற்கனவே அங்கே ஒரு 50 பொம்பளைங்க விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் லாட்ஜுக்காரங்க இதை கண்டுக்கிறது இல்லை. அந்த லாட்ஜு பேர் கூட என்னால் சொல்ல முடியும். அப்போ என்னென்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டுன்றதே வெளியூருக்கு போகக்கூடிய பயணிகள் போகக்கூடிய இடம். அந்த இடத்துல இது போல் விபச்சாரிகள் பண்ணுறப்போ நல்ல பிள்ளைங்களும் இருக்கும். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் வந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பின்மை என்பது குறைச்சலாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் அந்த பாரில் கூட என்ன பிரச்சனை, பார் உள்ளே சண்டை நடக்குது. 18லேருந்து 18க்கு முன்னாடி 17 வயசு 2 பசங்க வராங்க. ஒரு பொண்ணுக்கு 18, ஒரு பொண்ணுக்கு 17. அந்த 2 பெண்கள் உள்ளே சண்டையை வெளியே வராங்க. அந்த நேரத்தில் அவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணுங்களை காப்பாற்றிருக்கலாம். அதை விட்டு அந்த குடிகாரனுக்கு போய் பிரிட்ஜு மேலே ஏற்றி ஒரு உயிர் போச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா, முழுக்க நம்மளுடைய கண்ட்ரோலில் வரணுன்னா இந்த சுற்றி இருக்க சமூக விரோதிகள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்து தான் சுற்றி இருக்க குற்றங்கள் குறையன்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு சொல்ல இருக்கோம். ஸோ எனவே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெட் நூல் நேரஸுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறோம். வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ்.